என்னதான் முதலமைச்சர் விஜயுடைய ஆட்சி சரியில்லைன்னு நீங்க சொன்னாலும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க இப்படியெல்லாம் வலைத்தளத்துல பேச வைக்கிற இந்த கிரிஞ்சிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களால எல்லாம் ஒண்ணும் செய்திட முடியாது. 6 மாசத்துல நாங்க ஆட்சியை கலைச்சிருவோம், ஏன்னா இவருடைய ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல, சரியில்லைன்னு மக்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப பார்க்க போறோம் இல்லையா. ஒரு துண்டை ஒன்று போட்டுக்கிறாங்க, தாவைக்கா நிர்வாகின்றாங்க. அது எதுக்கு பொய்? அது எங்களையே பேட்டி எடுக்க சொல்லுங்க. சன் நியூஸ்ல நாங்க பேசுறோம். சன் நியூஸ்ல அவங்கள விஜய் மட்டும்தான் போடுறாங்க ஃபோக்கஸ் பண்ணி. அது என்னதுன்னு எனக்கே புரியல. ஆமா, அதெல்லாம் பொய் தான். அவரை நல்லது செய்யறேன்னு இறங்கி அவர் விஜயகாந்த் அப்படிதான் குடிகாரன்னு போர்ட்ரேட் பண்ணாங்க. அவர் குடிகாரரே இல்ல, அவர் மக்களுக்கோசம் அவரை போர்ட்ரேட் தான் பண்ணாங்க. அவரு நடிக்கும் போதே அவரோட சத்திரத்துல 1000 பேருக்கு தினமும் சாப்பாடு போடுவாரு. சரிங்களா? அது யாருக்கும் தெரியல, எனக்கு தெரியும். நான் படிச்சிருக்கேன், நான் அங்க போய் பார்த்துருக்கேன், அங்க சாப்பிட்டுருக்கேன். கோயம்பேட்டில் 1000 பேருக்கு ஒரு தினமும் 1000 பேருக்கு இது பண்ணுவாரு. அதெல்லாம் யாருக்கும் தெரியல. அவரை குடிகார கொடின்னு போர்ட்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி இவரையும் ஒரு டாமினேட் பண்றாங்க. அதுக்கு மக்கள் விட மாட்டாங்க. மக்கள் கண்டிப்பா 6 மாசமா அவர் கலையாது, எதுவுமே கலையாது. மக்கள் நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம், அதை எப்படி நாங்க கலைய வைப்போம்? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் அவர்கள் தான் எடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய தலைவரை. அதை எப்படி அவங்களே கலைக்கிறதுக்கு வருவாங்க? கண்டிப்பா விட மாட்டாங்க. இன்னொன்னே நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்படியே கலைக்கிறது தைரியம் உங்களுக்கு இருந்தா இந்த ஆட்சியை கலைச்சுதான் பாருங்களேன். அடுத்து சீமான் எப்படி போனாரோ அதே மாதிரிதான் நீங்க போவீங்க. நிறைய பேர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு நான் இதை சொல்லிக்க விரும்புறேன். என்ன செஞ்சீங்க பிரஸ் மீட் கொடுத்த நம்மளுடைய மதிப்புக்குரிய கேப்டன் அவர்களை? ஒரு காமெடியனா கேவலமா ட்ரீட் பண்ணி சாகுற வரைக்கும் அனுப்பிச்சிட்டீங்க வர இல்லையா? அந்த உதாரணத்துக்கெல்லாம் இந்த பிரஸ் மீட்டே தேவையில்லை. என்னை பொறுத்தவரை பிரஸ் மீட்டே தேவையில்லை. அதே மாதிரி இப்ப இவர் பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நேரடியா எல்லாருமே செய்யறாங்கப்பா. அப்புறம் எதுக்கு பிரஸ்ல பேசணும்? அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் பிரஸ் மீட்ல பேசுறாங்க. அதுவே உங்கள்கிட்ட போதும், உங்களுக்கு தேவையான செய்திகள் கிடைக்குது அல்லவா? இதை விட அவர் தான் சொல்லணும்ன்றதுக்கு உங்கள்கிட்ட ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. அவரை குத்தி கொடையிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்களை கதற விடுவாரு, உங்களை ஏங்க விடுவாரு, நீங்க பிரஸ் மீட் தாங்கன்னு கெஞ்ச விடுவாரு ஒழிய வாழ்க்கையில எங்க அண்ணன் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, கொடுக்கவும் கூடாது.